அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா செருப்பால் அடிக்க போறாங்க. இன்னும் மக்களை போய் பார்க்கல மூதேவி. சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு சொல்றிய, தொடரா பார்க்கலாம். தொடரா பார்க்கலாம். நான் பத்திரிகைக்காரன், நான் சொல்றேன் தொடரா பார்க்கலாம். நானும் தான் சொல்றேன். இல்ல என்ன திமுரு இது? அப்படியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று பேசிட்டு இருக்கிற நக்கீரன் கோபால மீசியை பிடிச்சி நீ அடிப்பேன் அப்படின்னா நாங்கெல்லாம் இங்க வந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். இன்னொன்னு சொல்ல போனா நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஆதவ ஒரிஜினாவுக்கு பதிலே கொடுக்கல. ஆதவ ஒரிஜினுக்கு ஒரே ஒரு பதில் தான் கொடுக்குறாரு. அது என்ன பதில்னா, நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த ரிப்ளை கொடுத்த வீடியோல 2 விஷயம் வந்து பிரேக் பண்ணிக்காரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை தொலைத்த அம்மா பஸ் முன்னாடி உட்கார்ந்து வண்டியவே மறிச்சிருக்காங்க. வண்டியை மறிச்சு எனக்கு குழந்தை வேணும் அப்பதான் பஸ் போன்ற வரைக்கும் நின்றுருக்காங்க. என் குழந்தைய கிடைக்காம நான் வண்டி விடமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா வந்து அதை போய் வந்து உங்க குரூரமான மனநிலையை பாருங்க. பாலாஜியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது குழந்தை போனா போது விடு, ஃபர்ஸ்ட் பாலாஜியை பத்தி பேசு. இப்படி இருக்கிற மனநிலையில இருக்கிற ஆதவ அர்ஜுனா உழைக்காம சம்பாதிக்கணும், உழைக்காம ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல, இதுதான் அயோக்கியத்தனம். நீ 500 கோடி விட்டு வந்ததுன்னா நீ 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிற. நான்லாம் இந்த இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ 10,000 கோடி சம்பாதிக்கணுங்கிறத, ஏன்னா நீ ஏடிஎம்கே என்ன ரேட்டு பேசுனங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ எத்தனை 1000 கோடி கேட்டா எத்தனை சீட்டு கேட்டாங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பத்திரிக்கைக்காரங்க. இந்த உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கேரவன்ல உட்காந்துக்கிட்டா. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். நான் சதீஷ். நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே நடந்த டிவிக்கு பொதுக்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள், அதில் ஒரு சிலது எதிர்பார்த்திருப்பார் போல இருக்குது. நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோமே, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஒரு விவசாய. ஆமா, அதுக்கு ஆதவ தரப்புல இருந்து வந்த எதிர்வினை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மீசக்காரனை நான் சட்டையை பிடிச்சு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி பார்த்தா நக்கீரன் கோபால் தான் சட்டையை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கிறாரு. மீசக்காரர் பத்திரிகையாளர். ஆமா, அந்த மீசக்காரனை அடிப்பேன் அப்படின்னாரு. இந்த மீசக்கார் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு விஜய. இப்ப விஜய் வந்து பதில் சொல்லணும். இந்த கேள்விகள் பலரும் கேட்ட கேள்விகள் தான். ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நிறுத்திட்டாங்க. அது கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி, ஆதவ அர்ஜுனான்னு ஒரு 6 அடிக்கு வளர்ந்துருக்காங்க, அறிவு வளர்ந்துருக்காங்கிற கேள்வி இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்டது விஜய். விஜய்க்கு வந்து 7 நிமிஷம் ஸ்பீச், 7 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவ்வளவுதான். சொல்லப்போனா அஜித்குமார், திருப்பவனம் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் செத்ததுக்கு, அதாவது பொலிட்டிக்கலா நான் வந்து டிஎம்கேவை தான் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு டிஎம்கே தலைமையில் இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற காவல்துறையை பத்தி பேசுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நிமிஷம் 2.5 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ தான். இங்க வந்து இவ்வளவு பெரிய 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு அப்புறம் நீ வந்து ஒரு பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழுன்னு ஒண்ணு நடத்துற. அந்த பொதுக்குழுல நீ மக்கள் முன்னாடியும் திமுக முன்னாடியும் அறிவுசார் ஜீவிகள் அத்தனை பேர் முன்னாடியும் இத்தனை கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். ஆனா உன்னோட ஸ்பீச் வந்து வழக்கம் போல திமுகவை விரட்டுவோம், திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு ஒரு 7 நிமிஷத்துல பேசி முடிச்சே தவிர உன் சைட்ல இருந்து நீ என்ன பேசிருக்கணும்? இந்த கேள்விகள், இத்தனை கேள்விகள் இருக்கு சார், எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் தரோம். பதில கொடுத்துட்டு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம படத்தோட ப்ரமோஷன் வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு தானே இறங்கிருக்கணும். குறைந்தபட்சமாவது ஒரு மனசாட்சி. இத்தனை கேள்விகளுக்கும் விஜய் தான் பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா நக்கீரன் கோபால் கேட்டது விஜய்கிட்ட. நீ ஆதவ ஒரிஜினல் நீ அங்க என்ன பொறுப்புல இருக்க? தேர்தல் பொதுச் செயலாளர்னு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற, அது ஒரு பேரு. ஆமா, நீ வந்து 45 நிமிஷம் பேசியிருக்க. 7 நிமிஷம் தான் தலைவரே பேசியிருக்காப்ல. இவர் என்னன்னா தலைவர் வாழ்கன்ட்டு அம்மா அந்த பேச்சுலயே 2 தடவை சோபா மேடத்துக்கு 2 தடவை அம்மா சோபா தலைவரோட அம்மா கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே. தலைவருக்கு என்ன பதில் சொல்றாரு உங்க தலைவர்? கொன்னது நீ நடத்துற ப்ரோக்ராம், நீ லேட்டா வந்த, நீ தான் கொன்ன, நீ அதனாலதான் நீ 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்க. ஆமா, இல்லன்னா நீ அதுக்கு 20 லட்சம் கொடுத்த. அதனாலதான் நீ இழப்பீடு கொடுத்துருக்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா அதுக்கு வீடியோவும் வரல, போட்டோவும் வரல, தெரியல. நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க என்னவோ, நீ கால்ல விழுந்தியோ என்னவோ மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொல்ற. ஆனா இப்ப நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா, இது சம்பந்தமான கேள்விகளுக்கும் நீ தானே பதில் சொல்லணும். கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம்ப்பா, இதுதான் நடந்தது, இந்த மாதிரி துயரச்சம்பவம் இன்னொரு தடவை நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாதாரண வாய்மொழி மன்னிப்பு இல்ல வருந்துறேன். இந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சப்படுறவங்கலாம் என்ன போட்டுருவாங்கன்னா, தினமலர்லாம் முன்னாடி நியூஸ் வரும், இவ்வளோ சின்ன கட்டத்துல போட்டுருவோம், கடந்த 8ஆம் தேதி இந்த செய்தியை வந்து தவறாக வந்தது என்பதை அறிந்து வருந்துகிறோம். மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும். சரி, மன்னிப்புங்கிறது இருக்கட்டும், மன்னிப்பு கேட்கல, நீ வருந்துகிறேன்னு கூட நீ சொல்லல. இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காம நாங்க பாத்துக்கிறேன்னு கூட உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியலையே. அதனாலதான் நக்கீரன் கோபாலை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு.
பதில் சொல்ல தெரியாதவன் என்ன செய்வான்? இப்போ நக்கீரன் கோபால் வந்து இது அந்த இருக்கு நிலா, இல்ல அந்த இருக்கு லைட்டு, அந்த இருக்கு சூரியன் காட்டிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நக்கீரன் கோபாலுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய மீசை இருக்குது, நக்கீரன் கோபால் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு அந்த விரலை பத்தி பேசிட்டு இருக்கிற. அவர் சொன்னது கேள்விகள், அந்த கேள்விக்கு நீ பதில் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து என்ன பேசியிருக்க அப்படின்னா, மீடியானா பெரிய இதுவா, அந்த மீசகார பேசிட்டே இருக்கிறான், வெளில வந்து அடிச்சிருவேன். அதுல ஒருத்த மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒன்னு அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா சட்டையை பிடிச்சி அடிப்பேன்னு சொல்றிய, தொடரா பார்க்கலாம். தொடரா பார்க்கலாம். நான் பத்திரிகைக்காரன், நான் சொல்றேன் தொடரா பார்க்கலாம். நானும் தான் சொல்றேன். இல்ல என்ன திமுரு இது? இதுக்கெல்லாம் கட்டாயம் கேட்டே ஆகணும். போற போக்குல பேசிட்டு இருக்க மொத்த மீடியாவா தான் பேசினேன் அப்படின்னு இல்ல. நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த தமிழ் பத்திரிகை உலகில் தேசிய அளவில் வந்து பிரபலமான தெரிந்த முகம். என்ன காரணம் அப்படின்னா, தேசிய அளவில் பெரும் பிரச்சனையா இருந்த வீரப்பன் அவர்களோட நேரடி பேச்சுவார்த்தைக்கு சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள போய் ரிஸ்க் எடுத்து வந்த கதைகள் எல்லாம் பல பேருக்கு தெரியும். அதுவும் அது மட்டும் இல்ல, அன்னைக்கு 91 to 96 காலகட்டங்கிறது ஜெயலலிதாவோட அடக்குமுறை காலம். அந்த காலகட்டத்துல ஹிட்லர்னு படம் போட்டு, ஜெயலலிதா வந்து ஹிட்லரா மாறிட்டு இருக்கிறாங்கன்னு படம் போட்டு ஒரு தொடரை நக்கீரன்ல வெளியிட்டு அதனால அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர் அவர். எனக்கு தெரிந்து அவர் பத்திரிகையில தான் அந்த கோல்டோட சேர்ந்து அவரும் அவருடைய சகோதரி உடன்பிரபா சகோதரி சசிகலாவும் அந்த போட்டோ இவர் பப்ளிகேஷன்ல தான் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச ஞாபகம். இந்த விவகாரம் குறித்த செய்திகளாக இருக்கட்டும், இது போன்று பல்வேறு அரசியல் விவகாரங்கள், உள்ளூர் செய்திகள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேட்டோ நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அந்த கோல்டு போட்டிருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ கொடியங்குளம் கலவரங்கள், தென் மாவட்டத்துல வந்து பயங்கரமான ஒடுக்குமுறை, ஜாதிய ரீதியாக சசிகலா நடராஜன் இவரோட லாபி வச்சு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நாங்க ஒரு சங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் துணை ராணுவ படையில இருந்து. அதுல வந்து அவரை எங்க உரிமைகளை பேசுறதுக்கு கூப்பிடுறோம். இப்போ ஒரு பெரிய பத்திரிகையாளர், நான் உங்களை கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? அவன் அரசியல் பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் நீங்க யோசிப்பீங்க. நான் போய் இப்போ வேற யாரையும் கூப்பிட்டுனா வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. எங்க யூனியன்ல இருந்து யாரும், அவங்களும் புதுசு இந்த ஃபீல்டுக்கு, அவங்களே போய் கூப்பிட்டாங்க. அவர் February 14 புல்வாமா நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்து எங்கள் உரிமையை பேசிட்டு போனாரு. நான் அவரை எடுத்து சொன்னேன், நான் பிளாக் எழுதிட்டு இருந்த காலத்துல நக்கீரன்ல ஒரு சிப்பாயின் மடல் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பாய் வந்து எப்படிதான் கொடுமைப்படுத்தப்படுறாங்கிற எழுதின மடலை தைரியமா அன்னைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து போட்டிருந்தாரு. அந்த லெட்டர் எடுத்து நான் என் பிளாக்ல வந்து காப்பி பண்ணி போட்டிருந்தேன். அதை நான் அன்னைக்கு அந்த சங்க கூட்டத்திலேயே நான் மென்ஷன் பண்ணேன். எங்களுக்கு முன்னாடி இருந்தே அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று பேசிட்டு இருக்கிற நக்கீரன் கோபால மீசியை பிடிச்சி நீ அடிப்பேன் அப்படின்னா நாங்கெல்லாம் இங்க வந்து பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். இன்னும் இல்ல, நீங்க சங்கர மடத்து ரகசியங்களை வெளியே கொண்டு வந்தது, நித்யானந்தாவுடைய ரகசியங்களை வெளியே கொண்டு வந்ததுன்னு அவங்களுக்கு பெரிய ஹிஸ்டரி உண்டு. இப்ப நம்ம அவங்க புகழ் பாடுறதுக்காக இல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர், அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். நீ அவரை வந்து இஷ்டத்தை பேசுறத நம்ம அனுமதிக்க முடியாது. இது இல்லாமல் அவர் எழுப்பிய கேள்விகள் ஒண்ணு இருக்குது, அதுதான் மிக முக்கியமானது. ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் நடந்திருக்குது, 63 ட்ரோன் கேமராக்கள் அங்க வந்து பயன்பாடுல இருந்திருக்குது, ஹை ரெசல்யூஷன் கேமரா பயன்படுத்தி இருக்கிறீங்க, பேருந்தை சுற்றி 4 பக்கமும் சிசிடிவி கேமராக்கள் இருந்தது, கேமராவே வச்சிருக்கிறாங்க, உள்ள கேமரா வச்சிருக்கிறீங்க, இயக்குனரே உள்ள இருந்த வரைக்கும் தகவல் வருது. அப்ப நீங்க திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காகவே நீங்க என்ன பண்றீங்க, திருச்சியில இருந்து ஆட்களை கூட்டு வரீங்க. அதுக்கப்புறம் நாமக்கல், இதெல்லாம் நம்ம பார்த்தது, நம்ம ஊடகங்களை பார்த்தது. நாமக்கல்ல இருந்து ஆட்களை கூட்டு வரீங்க. வர்ற வழியில ஒரு கதையை ஒண்ணு சொன்னீங்க, ஒரு கல்லூரியில இருந்து 5000 பேர் மொத்தமா அப்படி வெளியே ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் விசாரிச்சுட்டோம். அந்த காலேஜ்ல மொத்தமே 1800 பேர். நம்ம ஒப்பீனியன் தமிழ் யாசிர் வந்து அந்த காலேஜ்லயே மொத்தமே 1800 பேர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா 5000 பேர் வந்தாங்க. அதத்தான் அவரு நக்கீரன் கோபால் சொல்லுது, கேட்கறவன் கேனப்பில இருந்து என்னன்னாலும் ஊத்திட்டு போறாங்க. அதாவது நாமெல்லாம் சீமானதான் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த அம்மா சொல்லுது, யாரு சாலினி, டாக்டர் சாலினி அம்மா சொல்றாங்க, சீமான் வந்து நாங்க வந்தோடனே எதுக்கு வரவேற்கல அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ரொம்ப பொய் சொல்றாருன்னு, சூடோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளு மட்டும் என்னவாங்க, இந்த ஆளு ஆதவர்ஜினா வாயை திறந்தாலே பொய்யாதானே இருக்குது. இல்ல, அவர் என்னன்னா முருகப்பெருமான பாக்குறதுக்கு பக்தர்கள் போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதே மாதிரி எங்க விஜய் போகும்போது பாதுகாப்பு கொடுக்கணும். என்னையா இது அநியாயமா இருக்குது. சரி ரைட்டு, முருக பகவானுக்கு இணையாக உங்க தலைவரை விஜய் நீ கும்பிட்டுக்கோ, நாங்க என்ன வெங்காயத்துக்கு மக்கள் பணத்தை செலவு பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கணும். சரி, அது கூட இருக்கட்டும். அந்த காலேஜ்ல இருந்து வந்தது இவனுக்கு கதை சொன்னா வந்து கூட போட்டோம். எனக்கு தெரியும், ஓவியா வந்திருந்தாலும் அந்த காலேஜ் பசங்க வந்து பார்க்க வந்திருப்பாங்க. டிடிஎஃப் வாசன் வரும்போதும் பார்க்க வந்தவங்க தான்.
என்ன இது இல்லாம ஆட்டுக்கார அலமையில ஆட்டுக்குட்டி வந்தப்ப கூட இந்த தமிழ்நாட்டுல அத்தனை பேர் கூடி பார்த்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் போய் கூட்டம் கூடி பார்க்கதான் செஞ்சாங்க. அது சினிமாக்காரர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மோகம். இது இங்க மட்டும் இல்ல, ஹாலிவுட்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் பார்க்கும்போது மயங்கி விழுந்ததெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால இதுல ஒண்ணு நீங்க அது வேற, அரசியலுங்கிறது வேற. அது கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு தலைமை தாங்கி அவங்களை வழி நடத்தணும், நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்கணும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கான திறமை இருக்குதான்னு கூட மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஒரு 4 பேரை ஒன்னா வச்சு மெயின்டைன் பண்ற திறமை இருக்குதா, குறைஞ்சபட்சம் ஒரு படத்தை தயாரிச்ச அனுபவமா இருக்குதா, ஒரு சங்கத்தை நிர்வாகம் பண்ண அனுபவமா இருக்குதா? அடா உங்க துறையில நீ அநீதிக்கு எதிராக விசாலாவது கேள்வி கேட்ட. அப்படி விசால் மேல நீ வேற விமர்சனம் சொல்லுங்க. ஆனா அவரு தயாரிப்பாளர் சங்கத்துல ஃபைட் பண்றாரு, நடிகர் சங்கத்துல ஃபைட் பண்றாரு. ஒரு தலைமை மாற்றத்தை அவரால் ஃபைட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சிருக்குது அப்படின்னு உனக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லாம ஒரு டம்மியை கொண்டு எங்க தலையில கட்ட பார்க்கும் போது எங்களுக்கு அச்சம் வருது. ஆமா, இன்னொன்னு சொல்ல போனா நக்கீரன் கோபால் அவர்கள் ஆதவ ஒரிஜினாவுக்கு பதிலே கொடுக்கல. ஆதவ ஒரிஜினாவுக்கு ஒரே ஒரு பதில் தான் கொடுத்தாரு. அது என்ன பதில்னா, காரி துப்பிருக்காரு, வேற ஒண்ணுமே பண்ணல. அது எப்படின்னு தொடச்சிட்டு மறுபடியும் பேசுவா, அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வரைக்கும் அவர் கேட்கிற கேள்வியில் அனைத்துமே விஜய் நோக்கி தான். நீ பேசு, நீ பதில் சொல்லு, நீ தானே முதலமைச்சர் போஸ்டிங்க்கு வர்றதுக்காக சொல்றாரு. விஜய் இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான் சொல்லி தான் பேசுறாரு. 42 நாள் ஆயிடுச்சு, பதில் சொல்லலன்னா அந்த மீச விஜய் கேட்கிற கேள்விகள் எல்லாமே சிம்பிள். நீ ஜனநாயகம் ஷூட்டிங்காக இதில் பண்ணிருக்கியா? இல்ல அப்படின்னா இல்லன்னு சொல்லிட்டு போ. ஆனால் எல்லாருமே நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதவ ஒரிஜின் ஆகட்டும், இன்னைக்கு டைம்ஸ் நவுல IRS அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. இவர்கள் எல்லாரும் என்ன பதில் சொல்லுறாங்கன்னா, ஒற்றை பதிலே சிபிஐ பதில் சொல்லுங்க. ஆதவ ஒரிஜினா சொல்றது அப்ப சிபிஐ வந்துட்டாங்க. அப்போ இங்க முன்னாடியே தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. சிபிஐ என்ன சொல்ல போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் என்னால காப்பாத்தி கூட்டு வர்றதுக்கு வந்திருக்குது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. நீ இந்த கேள்விகள்ல இருந்து உன்னை காப்பாத்தப்படலாம். ஆனா நீ பெர்மனண்டா பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஒரு புதகுலிக்குள்ள போய் நீ சிக்கிட்டு இருக்க. நான் அதை மறுக்கிறேன். ஆக்சுவலா அந்த புதகுலியில இருந்து தான் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்றத நக்கீரன் கோபால் சொல்றாரு. உங்க எஜமான் சொல்லி தான் இன்னைக்கு அவசரமா அந்த பொதுக்குழு கூட்டி நீங்க கூட்டம் போட்டு பேசுனீங்க, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டது. என்னது? சிறுபான்மையினர் ஓட்டுகளை தலித்துகள் ஓட்டுகளையும் பிரிக்கணுங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இதுதான். இதை செய்யறதை விட்டு மத்த என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிற, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ அந்த வேலையை செய் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இவங்க மேல இந்த சந்தேகங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. அவங்க கார்னர் பண்ணி என்ன வேலை செஞ்சாங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா சமீப காலமா ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு வாதாடுறதும், அவங்க கட்சிக்காரங்க இவங்களுக்காக போராடுறதும், இவங்க கட்சிக்காரங்க டிவி சேனல்ல உட்கார்ந்து இருந்துகிட்டு ஃபைட் பண்றதும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. இது ஒரு காவி புதக்குழிக்குள்ள இருந்து தான் இந்த உயிரினம் பிறந்து வந்திருக்குது அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் உங்க வேலையை செய்யுங்க, இன்னும் 5 மாசம் தான் இருக்குது, வேலையை செய்யுங்கன்னு புஷ் பண்றதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு விஜய் சொல்லியிருப்பாரு, அமித்ஷா ஜி படம் ப்ரொமோஷன் பண்ணணும் ஜி, இந்த வேலையை எப்படியாவது முடிச்சு விடுங்க ஜி, ஏதாவது பண்ணுங்க ஜின்னு பேசியிருப்பாருன்னு. ஏன்னா அடுத்த நாளே ஜனநாயகனோட போஸ்டர் வருது, கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம. ஆமா, இப்ப 41 பேரை கொண்டு இருக்கிற, 40 நாள் கழிச்சு ஒரு கூட்டத்தை போட்டுக்கிற, ஒரு 2 நாள் பொறுக்க மாட்டியா? மறுநாளே ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன். அதுலயும் எப்படி மக்கள் எல்லாம் உன்னை தடவிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப ஆதவ ஒரிஜினோட பேச்சுல க்ரௌடு, ஏன்னா பாரு எவ்வளவு பேர் க்ரௌடு வந்தாங்க. திருச்சியில இருந்து போனா 6 மணி நேரம் ஆச்சு, ஏன்னா அவ்வளவு க்ரௌடு. இப்படி எல்லாம் யாருக்காவது வருமா? உதயநிதி ஸ்டாலின் போறாரு அப்படின்னா நான் கேக்குறேன், நீங்க 3 ஷெட்யூல் நான் பாத்துருக்கிறோம் இல்லையா? திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், இது ஒண்ணு பார்த்தோம், பயங்கர கூட்டம், மாஸ்க் காட்டிட்டீங்க. சரி, அடுத்தது தஞ்சை பகுதியில திருவாரூர், நாகப்பட்டினம் போனீங்கல்ல, அங்க போகும்போதெல்லாம் ஏன் பின்னாடி வாகனமே வரல? ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புது 1 ஹவர்ல போய் சேர்ந்துருச்சே. சரி, அங்க போய் சேர்ந்துருச்சு. அங்க கூட்டம் என்ன? 3000 பேர் 4000 பேர். சத்தம் இல்லாம பேசிட்டு சத்தம் இல்லாம வந்துட்டீங்கல்ல. நாகப்பட்டினத்துல இதெல்லாம் நடந்துச்சு. டெல்டாவில மட்டும் ஏன் கூட்டம் வரலன்னா, டெல்டாவில மட்டும் இல்ல, எங்க போனாலும் இதான் கூட்டம். மீதி எல்லாமே நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. இந்த கூட்டத்தை வச்சு ஷூட் பண்ண முடியாது, கிளைமேக்ஸ்ல அதை சேர்க்க முடியாது. அப்போ க்ரௌட் அதிகமா வேணும். அப்ப எதுக்கு என்ன பண்ணணும்? முதல் ஷெட்யூல் என்ன பண்ணோம்? மெதுவா போனோம்ல, எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய கும்பலோட திருச்சியில இருந்து போனோம்ல, அது போல போனோம். நாமக்கல்லையும் ஆளுகளை சேர்த்துட்டு போனோம். இப்படி நீங்க பிளான் பண்ணது தானே. அதுக்காக தானே திட்டமிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினது 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. 12 மணிக்கு ஜனங்களுக்கு ஏன் 12 மணிக்கு வருவாருன்னு டைம் சொன்னீங்க. அப்ப அதனால தானே இப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் 10 மணி நேரம் காக்க வச்சான்னு கேட்கிறாரு. அது நீ பதில் சொல்ல
கேட்டுச்சாங்கிறாரு. காக்க சரி, தண்ணி ஏன் கொடுக்கல? குடிக்கிறது தண்ணி கொடுக்கறது கூட வக்கு இல்லையா உங்களுக்கு? ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறது வக்கு இல்லையா உங்களுக்கு? இல்ல அவங்க சொல்றாருல்ல, கழிவறை வசதி இல்ல. ஆதவ ஒரிஜினல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் தானாக வந்த கூட்டம், தலைவரை பாக்குறதுக்காக வந்த கூட்டம்னு இருக்காரு. நாங்க போனோம், கரூர்ல நேர்ல விசாரிச்சதுல ஏமூர் ஊர்ல மட்டும் 5 பேர் இறந்துருக்காங்க. அந்த 5 பேர்ல இறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஜய் அந்த மாதிரி கிரேஸே கிடையாது. விஜயை பார்க்க கூட்டு போறோம் டெம்போ அமர்த்தி கொடுத்து தாவாய்க்காவோட அங்க இருக்கிற அந்த நிர்வாகிகள்லாம். அது மட்டும் இல்லைங்க, அங்க கரூர்ல மட்டும் கூட்டல, அதான் வந்து எல்லாம் சொல்லி பிற மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப எங்க வந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, நிறைய இறந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்து வீடுகள்ல இருந்து அந்த பக்கத்துல நின்றுக்கிறாங்க. ஸோ மொத்தமா நமக்கு கரூர்ல நிறைய சாவு விழுந்தது காரணம் அருகாமை பகுதியில் உள்ளவங்க மாட்டிக்கிட்டாங்கிறது தான். மற்றபடி இவங்க ஆள் வச்சு வண்டியை வச்சு எல்லா பக்கத்துல இருந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க நான் நம்பல. அந்த காசுக்கு ஈக்குவலா தான் விஜயோட பேச பாக்குறது. ஆமா, ஆனா நீங்க கூட்டு வந்தது உண்மையா இல்லையா? அத்தனை பேருக்கு தெரியுது இல்ல? சரி, நீ ஏன் உங்க நிர்வாகிகள் எல்லாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிற? இல்ல இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிருக்காரு யாரு, நக்கீரன் கோபால் அவர்கள். இந்த ரிப்ளை கொடுத்த வீடியோல 2 விஷயம் வந்து பிரேக் பண்ணிருக்காரு. நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னா, அங்க வந்து இந்த அவங்க ஒரு இடம் கேட்டாங்க ரவுண்டானா, அந்த ரவுண்டானா இடம் கொடுத்துருந்தா நாங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்திருப்போம். அந்த ரவுண்டான இடத்துல நாங்களும் போய் நேர்ல போய் பார்த்து வந்து பெட்ரோல் பங்கு, அந்த அமராவதி ஆறு, அதோட பாலம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். கட்டாயம் செத்துருப்பாங்க. நக்கீரன் கோபால் சொல்ற மாதிரி ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டிருந்தாலும் ஒரு பீடி தூக்கி போட்டிருந்தா பெட்ரோல் பங்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும். அதனை கடந்து அங்க ஒரு 3 சிலைகள் இருந்தது. அதை நம்ம யாருமே கவனிக்கல. ஆனா நக்கீரன் கோபால் அவர்கள் கவனிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை, அப்புறமா ஜெயலலிதா சிலை. அவர் என்ன சொல்றாரு, நீ அந்த சிலையை நீ சும்மா விட்டுருப்பியா? ஒருத்தன் ஜெயலலிதா கழுத்தை முடிச்சிருப்பான், ஜெயலலிதா கழுத்து மேல ஏறி அதை முடிச்சிருப்பான். ஒருத்தன் அண்ணா கை மேல ஏறி முடிச்சிருப்பான். இதுல 2 விஷயம் ஆகும். என்ன அப்படின்னா, ஏடிஎம் காலுக்குள்ள இது கோபப்படுவாங்க. ஏற்கனவே கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்சி பிரச்சனையாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அங்க இருக்க சிலை மேல ஏறி அதெல்லாம் நீ அவமானத்தை பண்ணிருப்ப. அதையும் பண்ணிட்டு நீ யார் மேல, திமுக மேல அங்க வந்து உடைச்சிட்டாங்க, அதனாலதான் அந்த கலவரம் வந்தது அப்படின்னு கூட நீ உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் என்னன்னா, பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை தொலைத்த அம்மா பஸ் முன்னாடி உட்காந்து வண்டியவே மறிச்சிருக்காங்க. வண்டியை மறிச்சு எனக்கு குழந்தை வேணும் அப்பதான் பஸ் போன்ற வரைக்கும் நின்றுருக்காங்க. இதெல்லாம் சிசிடிவி காட்சிகள்ல அங்க அந்த நெருக்கமான வீடியோஸ்லாம் நமக்கு தெரியாம வந்திருக்குது. ஆனா நக்கீரன் கோபாலோட இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு லிங்க் போலீஸ்குள்ள நிறைய இருக்கும். இப்போ நீ வந்து ஒண்ணுமே இல்லாம விஷயம் நடந்த உடனே 2 மணி நேரத்துல ரெட் பிக்ஸோட ஃபெலிக்ஸ் வந்து ஆட்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, வச்சிட்டாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தெரிய பரவி விட்டேன். ஆனா நக்கீரன் கோபால் இதெல்லாம் வந்து சில நாட்களுக்கு பின்பு விசாரித்து எடுத்துட்டு வந்து தராரு. என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு அம்மா உட்காந்துட்டு என் குழந்தைமான ஒரு அம்மா, ஆமா, டயருக்கு முன்னாடி வலது பக்கம் டயர் முன்னாடி உட்கார்ந்து இருந்து என் குழந்தையை கிடைக்காம நான் வண்டி விடமாட்டேன்னு சொன்னது பிறகு ஆதவ அர்ஜுனா வந்து அதை போய் வந்து விஜய் காதல போய் சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆதவ அர்ஜுனா மேல ஏறி போய் சொல்ல போறாருல, உடனே போய் சொல்லல. அப்பந்தான் அவர் வந்து 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜின்ட்டு அவர் பேச்ச ஆரம்பிக்குது. ஐயோ இது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா உடனே டவுன் ஆயிடுறாரு. அந்த 2 நிமிஷம் கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ஆதவ அர்ஜுனா போய், அண்ணன் இந்த மாதிரி அண்ணனா தம்பியோ என்னவோ மாதிரி குழந்தைய காணும் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் குழந்தைய காணும் அவர் பேரே தப்பா தான் சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு விஜய். அப்போ பாப்பா கண்டுபிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. உங்க குரூரமான மனநிலையை பாருங்க. பாலாஜியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது குழந்தை போனா போது விடு, ஃபர்ஸ்ட் பாலாஜியை பத்தி பேசு. இப்படி இருக்கிற மனநிலையில இருக்கிற ஆதவ அர்ஜுனா என்ன யோகியதை இருக்குது? 45 நிமிஷம் பேசி இதை நீ சரி பேசுனே ஏதாவது ரீசனா நீ வந்து பதில் கொடுத்தியா? அதுவும் கிடையாது. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி பையன் இருக்கலாம், அங்க போகாதீங்கன்னு சொன்னாரு. இன்னும் 6 மாசத்துல பாரு யாரு ரவுடின்னு பாக்கலாம் அப்படின்றான். சோ இதுதான் நீங்க சொல்ற மெசேஜ். ஆமா, 6 மாசம் கழிச்சு நான் ரவுடித்தனம் நீ ரவுடித்தனம் பண்ணுவ. இதுதான் நீங்க மக்கள் நலத்திட்டமா இது? இல்ல, ஆக்சுவலி ஒரு கட்சியா ஒரு தலைவரை வந்து நெறிப்படுத்தணும். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெறிப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாரையும் வெறி விட்டுறதுதான். இல்ல என்னன்னா, அதுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கிறவங்க சமூகத்தை இப்படி மாத்தணும், இப்படி நெறிப்படுத்தணும், சமூகத்தை இப்படி முன்னேற்றணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் அவங்க எங்க இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து அதை செஞ்சுட்டே வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு பொலிட்டிசைஸ் ஆகி அல்லது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அதன் தொடர்ச்சி இருக்கும். ஆமா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதே தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காப்ல. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க எல்லாம் ஏறி மாதிரி ஊழணும். இப்போ இத்தனை பேர் செத்ததுக்காக விஜய் அழுதுருப்பாரா, சந்தோஷப்பட்டு இருப்பாரா?
வெக்கமே இல்லாம அருள்ராஜ் ஐஆர்எஸ் வந்து இல்ல அவர் அழுதுருப்பாரா சந்தோஷப்பட்டிருப்பாரா? யாரு இவரா? இவங்க சந்தோஷப்படுறாங்க, ஆமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஐஆர்எஸ் சொல்ல வரேன். ஆமா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செத்தது இவங்க எனக்காக செத்துருக்கான்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஐஆர்எஸ் அருள்ராஜ் இப்போ நேத்திக்கு டைம்ஸ் நோல பேட்டி கொடுத்துருக்காரு இங்கிலீஷ்ல. அதுல வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. Support for TVK has only grown after this Karur incident. Definitely there is no negative impact after this Karur incident. இதன் மூலமாக திமுக மீது வெறுப்பு வளர்ந்துள்ளது. டிவிகே வந்து க்ரோ ஆயிருக்குது, டிவிகே மீது வந்து அபிமானம் வந்து க்ரோ ஆயிருக்குது, டிவிகே வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறாரு. ஏன்டா 41 பேர் செத்துருக்காங்க, அது உன் கூட்டத்துக்கு வந்து செத்துருக்காங்க. இந்த 41 பேர் செத்ததுனால என் கட்சி வளர்ந்துருக்கு நீ சொல்றிய, உனக்கு அது வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? 41 பேர் செத்து என் கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற. அவன் வீட்டு கூட நீ போய் பார்க்கல. நீ அன்னைக்கு நடந்த அன்னைக்கு, அதாவது திருச்சியில இருந்து இங்க வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு, அவ்வளவு க்ரௌடுன்னு சொல்ற. அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வித்தின் 2 மணி நேரத்துல கரூர்ல இருந்து 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க சென்னைக்கு 2 மணி நேரத்துல விஜய் வந்து சேர்ந்துட்டான். இல்ல அவர் சொல்றாரு இல்லையா, நாங்க கரூர் பார்டர்ல நின்னோம், விடிய காலம் 3 மணி வரைக்கும் நின்னோன்னு. நீ ஏன்டா கரூர் பார்டருக்கு போன? இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டது உங்க தலைவர் தானே, பாப்பாவை காணணும்னு சொன்னது உங்க தலைவர் தானே, நீ தண்ணி பாட்டில் தூக்கி போட்டதுல உங்க தலைவர் தானே. அங்க கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கிறது பாக்குறீங்க, உங்க முன்னாடியே 2 ஆம்புலன்ஸ் போறது பாக்குறீங்க. நீ நிறைய பேர் சாவறதை நீங்க பார்க்க வேண்டாம்ப்பா. அந்த 2 ஆம்புலன்ஸுக்காவது நின்று பார்த்துட்டு போனோன்னு ஏன் உங்களுக்கு தோணலை? ஏன் தோணலை அப்படின்னா உங்களுக்கு தோணாது. இப்பவும் இத்தனை பேர் செத்ததுனாலதான் ஐயோ சிக்கிக்கிட்டமே நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 444 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. எங்க சாவு நடந்திருக்குது. ஆமா, இது மதுரையில. அப்பவும் கூட வந்து நீங்க எதுவும் பார்க்கல. இன்னொன்னு அதான் சொன்னது யாரு? உங்க புஷி ஆனந்த் தான் சொன்னாரு இல்லையா? 44 பேர் 444 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அதுல 3 பேர் செத்து போயிட்டாங்க. இதுல இன்னொன்னு விக்கிரவாண்டிலையும் 6 பேர் செத்தாங்க. எதுக்காவது நீ வந்து 20 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தியா? அதான் நானும் கேட்க வரேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்போஸ் கரூர்ல ஒரு 2 பேர் மட்டும் இறந்திருந்தால் இவங்க அதை பத்தி கண்டுக்கிடவே மாட்டாங்க. இது ஒரு மாஸ் மர்டர் ஆயிடுச்சு, மாஸ் கொலை ஆயிடுச்சு, இது வந்து ரொம்ப நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு அமைதியும் இது எதிரா திரும்பிடுச்சு. ஆமா, எதிரா திரும்பிடுச்சு. என்ன பண்றது? எல்லாம் எல்லாரும் ஓடு, போன் ஆஃப் பண்ணு, தலைமறைவாவு, வெளியே வந்துடாத, யார்கிட்டையும் பேசாத, ஓடி ஒளிஞ்சுக்கோ. 16 நாள் கழிச்சு பேசலாம், ஐயோ 30 நாள் கழிச்சு பேசலாம், அப்புறம் 42 நாள் கழிச்சு பேசுறீங்க. வரலாறு தெரியாம பேசுது திமுக. வரலாறு தெரியுமாடான்லாம் கேட்கிறாரு. திமுக பெரிய தனி வரலாறு. அவங்க பதில் சொல்லிட்டோம். அதான் அவங்க பதில் சொல்லிட்டோம். நீ முதல்ல பதில் சொல்லு. கொன்னதுக்கு நீ மன்னிப்பு கேட்டியா? நீ மன்னிப்பு கூட இல்ல வேணாம். நீ கொன்னதுன்னு ஏத்துக்கிட்ட வேண்டாம், அது கூட விட்டுருங்க. 41 பேர் இறந்துருக்காங்க. இறந்தது உடனே அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன செய்யணுமோ அதை ஒரு தார்மீக அடிப்படையில, ஒரு அறம் சார்ந்த அடிப்படையில சாதாரணமா என்ன செய்யணுமோ அதை செய்யாம, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நாங்க 1 மாசம் பேசவே மாட்டோம், 16 நாள் பேச மாட்டோம், 1 மாசம் பேச மாட்டோம் பச்சையா போய் சொல்லி. எந்த ஊர்ல அவர் ஏலியன், அவர் எங்க வெளிநாட்டுல எங்க எந்த ஊர்ல பேச மாட்டாங்க, ஏலியன். அவர் வந்து செத்த அன்னைக்கு சொல்லி அழுவோம். அவர் என்னைக்கு பேசுவோம் பேச மாட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஜென்னி சிட்டு புரட்சிக்கு வந்து ட்விட் போட்டாரு. அது எந்த வாய் போட்டுச்சு? அது ஸ்போர்ட்ஸ் மட்டும் விளையாட போலாமா? அது விளையாடலாம். வாலிபால் விளையாட போலாமா? விளையாடலாம். இப்ப எங்க அண்ணன் சீமா சோகத்துல மதுரையில ரூம் போடலையா? அப்ப அதே மாதிரிதான் இந்த மனிதர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரே கேட்டகரி. வெவ்வேறு கட்சி வெவ்வேறு வடிவங்கள்ல வராங்க, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க. ஆனா இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப குரூரமான ஒரு எண்ணங்களா தான் இருக்கு. இல்ல கொஞ்சம் கூட ஒரு அறநெறியோ மனித நேயமோ எங்கேயுமே பார்க்கலையே. நீங்க வந்து ஒரு கொள்கைக்காக நிக்கிற ஆளா ஆதவர்ஜுனா? அப்படி எந்த கொள்கைக்காக எங்க நின்றுக்கிறாரு? நாங்க பார்த்ததே இல்லை. நீ சீட்டு கேட்டு பேரம் பேசுற விசிகேவுக்கு வந்து சீட்டுக்காக தான் வந்த, அதை வச்சு பெரம்பலூர் சீட்டு வந்து பேரம் பேசின, உனக்கு சீட்டு தரல அப்படின்றதுனால கட்சியை உடைச்சு கூட்டணியை உடைச்சு விஜய்ல கொண்டு போய் சேகர முயற்சி பண்ணா திருமாவளவன் உஷாரா உன்னை எட்டி உதச்சு வெளியே தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் நீ எங்க போன? விஜய் கிட்ட போன. இதானே நீ என்னோட கொள்கை வாரிசா இல்ல கொள்கை தலைவரா? நீ இப்படியே ஒரு உன்னுடைய அதிகாரத்துக்காக, உன்னுடைய லாட்டரி வியாபாரத்துக்காக, லாபி பண்றதுக்காக பார்லிமெண்ட்ல போகணும்னு நினைச்ச நீ ஒரு தனி ஒரு ஆளு. நீ வச்சிருக்கிற பணமோ படமோ உழைச்சி சம்பாதிச்சது இல்லை. நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜிம்மு மாஸ்டருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, அதிகபட்சம் அவ்வளவு நீச்சல் பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். சிம்பிள் கேள்விங்க. 7 மணி நேரம் நீ லேட்டா வந்தங்கிற, நீ பெருமையா வேற சொல்ற. அங்க வந்து அரியலூர்ல பெரம்பலூர்ல வந்து 7 மணி நேரம் 10 மணி நேரம் பெண்களும் குழந்தைகளும் வெயிட் பண்ணாங்க. அப்படி இருக்கு எங்க தலைவருக்கு மாசு அப்படின்னு சொல்லி. சரி, அப்படின்னா ஏன் தஞ்சை டெல்டா போகும்போது மாசே இல்ல? ஏன் இல்லைன்னா அங்க வந்து போலீஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சு, ஏர்போர்ட்ல இறங்கின உடனே குறுக்கு முறுக்கே ஒன்றும் போகக்கூடாது,
எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிடுவோம், நேரம் வண்டி எடுத்துட்டு நீ எங்கே போயிடணும், திருவாரூர் போயிடணும், நீ அங்கே போய் பேசிக்கோ, அங்கே 1 மணி நேரம் கூட பேசிக்கோ, அப்புறம் மறுபடியும் யாரும் கூட வரக்கூடாது, நாகப்பட்டினம் போ அங்கேயும் பேசிக்கோ அப்படின்னாங்க. அங்கே 3000 பேர் 4000 பேர் மாதிரி தேரல. ஸோ இதுதான், இதுக்காகத்தான் நீ என்ன பண்ற, உனக்கு ஆட்கள் வராது, பகல்ல ஆட்கள் வராது, அப்போ வர வைக்கணும்னா எல்லாரையும் காத்திருக்க வைக்கணும், இன்னும் அதுவும் பத்தாது, இங்க இருந்து ஆட்களை கூப்பிட்டு போகணும். நீ இங்க இருந்து உன்னதான் பார்த்துட்டாங்கல்ல, உன்னை திருச்சியில பார்த்துட்டாங்கல்ல, உன்னதான் வந்து நாமக்கல்ல பார்த்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு போனேன்? கூட வந்தவங்கள யாரு? பப்ளிக் கிடையாது, நிர்வாகிகள். திருச்சியில வந்து உன்னை வரவேற்றது நிர்வாகிகள், நாமக்கல்ல உன் கூட வந்தது நிர்வாகிகள். நிர்வாகிகளுக்கு தரிசனம் கொடுக்க நீ வந்திருக்கிற? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நிர்வாகிகளை நீ ஒரு மண்டபம் போட்டு ரிசார்ட் போட்டு நல்ல சாப்பாடு போட்டு அங்க தரிசனம் கொடு. இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து 10,000 பேர் நிர்வாகிகளை தான் சொன்னோம், பொதுமக்களை வந்து எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களுடைய உளவுத்துறை தானே கணிச்சிருக்கணும், அதுக்கு தக்க நீங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கணும். சரி, இப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தியேட்டர் வாசல்ல நின்று யார் விஜய் ரசிகர்கள் இவங்க எல்லாம் வந்து வருவாங்களா மாட்டாங்களா? இல்ல அவர் சொல்றது இல்லங்க. இல்ல நான் பேசி எதை பார்க்க முடியும் தெரியுமா? எவ்வளவு வாகனங்கள் கிளம்பி வருது, கொடி கட்டிட்டு வருவாங்க, பஸ் எத்தனை வருது, வேன் எத்தனை வருது, கார் எத்தனை வருது, பைக்ல எத்தனை பேர் கும்பலா வராங்க. சோ இவ்வளவு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் சொன்னதுல நியாயம் இருக்குது. தாவேக்காவோட ஆதவ அர்ஜுனா பேசுனதுல அந்த பாயிண்ட்டுக்கு இந்த கேள்வி வந்து நியாயம் இருக்குது. அரசு சார்பாக இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையில இதெல்லாம் கேதர் பண்ணுவாங்க. அது வந்து வெறும் கொடிக்க வச்சுமே இல்லை, அந்த ஏரியாக்குள்ள மாசு இந்த நிர்வாகிகள் எவ்வளவு தூரம் கனெக்ட் பண்றாங்க அதெல்லாம் அவங்க கிரவுண்ட் லெவல்ல எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தாலுமே உளவுத்துறை கணக்கெடுத்து இல்ல அதை கணித்து தான் இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஏகப்பட்ட நிபந்தனை போடுறாங்க. ஏன்னா உளவுத்துறை ஒரு கூட்டத்தை மொத்தம் கணக்கு போடாது. இவனு அதுக்கப்புறம் என்னெல்லாம் செட்டப் பண்ணிருக்கானுங்க, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செட்டப் பண்ணிருக்கானுங்க, சரக்கு போட்டு வரானுங்களா இல்ல எப்படி வரானுங்க, இந்த கூட்டம் உண்மையிலேயே வந்து ரசிகர் கூட்டமா இல்ல காசு கொடுக்குறோம், எல்லாத்தையுமே இவங்க வந்து கணக்கு பண்ணிருப்பாங்க. அவங்களோட மென்டாலிட்டி வரைக்கும் கணக்கு பண்ணும். அதுதான் வந்து அதனாலதான் அபாயம் கொடுக்குறது உளவுத்துறை எச்சரிக்கை அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நிகழக்கூடும் அப்படின்னு. அதைத்தாங்க டிஎஸ்பி தடுத்தாரு. அதைத்தான் நானும் சொல்ல வரேன். உள்ள போவாதீங்க சார், போனா நெருக்கடியாகவும் போவாதீங்க, 50 மீட்டர் வெளியே. இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார், சொன்னார்ல உளவுத்துறை சொல்லிச்சு அப்படின்ட்டு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ட்டு நீங்க வர்ற வண்டிலாம் தடுத்தா விஜய் என்ன பேசிருப்பாரு? திமுக என்னை பார்த்து பயப்படுகிறது, என் வண்டியை மறிச்சாங்க, என் ரசிகர்களை மறிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க, பேசுவியா இல்லையா? அவங்க மட்டும் இல்லங்க, எந்த எதிர்கட்சி ஜாதி சங்கம்னாலும் காவல்துறை இந்த லிமிட்டுக்கு மேல போவாது. ஏன்னா கலவரம் ஆயிரும். அதுக்கு மேல பிரச்சனை பண்ணா கும்பல் துப்பாக்கி சூடுங்கிற மாதிரி அளவு போகும். நடந்திருக்குது இதெல்லாம். அதனால இது ஒரு லிமிட்டுக்கு மேலதான் வந்து ஒரு லிமிட்டா தான் இவர் திட்டமிட்டே பண்றாரு. கரூர்ல உனக்கு பிரச்சாரம் அப்படின்னா கரூர்ல ஒரு ஊர் தான் இருக்கா? கரூர்ல எத்தனை தாலுகா இருக்குது, எத்தனை மாவட்டம், எத்தனை வட்டம் இருக்குது, இல்ல எத்தனை எம்எல்ஏ தொகுதி இருக்குது? நீ எம்எல்ஏ தொகுதியில தானே நிக்க போறேன்னு, அது கட்சி ஆரம்பிச்சு 3 இடத்துல நடந்து நீ நிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அங்கந்த தொகுதிகளை போய் ஒரு இடத்த நீ மார்க் பண்ணினாலே அந்த தொகுதி மக்கள் மட்டும்தான் வந்து பாப்பாங்க. இல்ல, இவருடைய சோம்பேறித்தனத்துக்கு 41 பேரை கொண்டிருக்கிற. நாமக்கல்ங்கிறது தனி மாவட்டம், கரூர் இருக்கிறது தனி மாவட்டம். நீ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 மாவட்டத்துக்கும் சேர்த்து ஒரே நாள்ல போவியா? இல்ல இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, நீ காலையில கிளம்பி போ, திருச்சிக்கு இப்ப 10 மணிக்கு வந்துருவியா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதியா போக வேண்டியதானே? அதான் சொல்றோம். இப்ப திருச்செந்தூர் தொகுதிக்கு நீ திருச்செந்தூர்ல ஒரு சென்டர் போடலாம், ஒரு பாயிண்ட் போடலாம், ஆறுமநேரில ஒரு பாயிண்ட் போடலாம், அப்படி வந்து சிறுவைகுண்டத்துல ஒரு பாயிண்ட் போடலாம், இப்ப உடங்குடியில ஒரு பாயிண்ட் போடலாம். மாசம் எப்படி வரும்? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ திருநெல்வேலியில இப்ப 4 இடத்துக்கு வராங்க, ஜங்ஷனுக்கு வராரு, டவுனுக்கு வராரு, பாளையங்கோட்டைக்கு வராரு, தச்சனூருக்கு வராரு. இப்ப தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா டவுன்ல இருக்க மக்கள் ஒரு 1000-2000 பேர் அங்க கூடுவாங்க, ஜங்ஷன்ல இருக்க 2000 பேர் கூடுவாங்க, பாளையங்கோட்டில் ஒரு 4000 பேர் கூடுவாங்க. இவ்வளவுதானே உன்னால காட்ட முடியும். அதே நீ ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு நீ ஜங்ஷன்ல போட்டேன்னா டவுன்ல இருந்து வருவான், தச்சனூர்ல இருந்து வருவான், முருங்கூர்ச்சி, பாளையங்கோட்டை, கேடிசி நகர், எல்லா இடத்துல இருந்தும் மொத்தமா வந்து நிற்பான். அப்படிதானே? அந்த மொத்த கிரௌட காட்டணும். அதுதானே ஜனநாயக படத்துக்கு தேவையானது. ஒண்ணு இல்லைங்க, நீ ஏன் பகல்ல மீட்டிங் போடுற? எல்லாரும் மீட்டிங் சாயந்தரம் தானே போடுறாங்க. ஏன் சாயந்தரம்? உரிமை, இந்த உரிமை எல்லாம் இருக்கட்டுங்க. நான் ஒரு மீட்டிங்னு பாயிண்ட் போட்டு நீ பேசணும், ஒரு இடம் தான் பேச போற அப்படின்னா நீ டெய்லி கூட போலாமே. ஜனநாயகன் படம் முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேல நீ அங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, பாட்டுக்கிட்ட எல்லாம் எடுத்தாச்சு, கிளைமேக்ஸ் மட்டும் தான் இருக்கட்டும், அப்படி கூட இருக்கட்டும், அந்த சீனை கூட பயன்படுத்திக்க. நான் என்ன கேட்கறேன்னா, சாயந்தரம் போனோம்னா ஸ்கூலுக்கு போன பசங்களும் வந்துருவாங்க, காலேஜுக்கு போன பசங்க வந்துருவாங்க, வேலைக்கு போனவங்க வந்துருவாங்க, பெண்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்படித்தானே காலங்காலமா மீட்டிங் நடந்திருக்குது. 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மீட்டிங் நடந்துட்டு தானே இருக்கிறாங்க. வெயில்ல யாரும் வாட வேண்டி இருக்காது இல்ல, தண்ணி தாகத்துல யாரும் சாக வேண்டி இருக்காது இல்ல, எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்கல்ல, கூட்ட நெருக்கடி வராது இல்ல. நீ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல போடுன்றனா ஏன் போட? நீ வந்து நீ உழைக்காம சம்பாதிக்கணும், உழைக்காம ஜெயிக்கணும்னு நினைக்கிற இல்லையா? இதுதான் அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தினால வர்ற விளைவு தான் இந்த மொத்தமா அள்ளி கொண்டு போடுன்னு இவ்வளவு பேரை கொண்டுருக்குது. இப்போ உன்னுடைய பிளானே வந்து இந்த பிளானே தான்.
இதனாலதான் வந்து 440 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இறந்துருக்காங்க. நீ ஒரு மாநாடு நடத்துற, நம்ம பல மாநாடு பார்த்துருக்கிறோம், 2 நாள் மாநாடு நடத்திருக்கிறாங்க. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்தது நடந்ததா? மேல ஒரு பந்தல் போடுறதுக்கு என்னங்க, ஆளுங்க காலையில 6 மணில இருந்து 500 கோடி விட்டுட்டு வந்தேங்கிற செலவு பண்ண மாட்டியா? ஆமா, நீ 500 கோடி விட்டு வந்ததுன்னா நீ பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிற. நான்லாம் இந்த இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கணுங்கிறதா? ஏன்னா நீ ஏடிஎம்கே என்ன ரேட்டு பேசுனங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு எத்தனை 1000 கோடி கேட்டா, எத்தனை சீட்டு கேட்டாங்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்க பத்திரிக்கைக்காரங்க. ஒரு பந்தல் போடுறதுக்கு 1 கோடி ரூபா ஆகுமா? நீ பந்தல் நீ துணி பந்தல் கூட போடலாங்க. போட்டிருந்தனா அத்தனை பேர் மயங்கி விழுந்திருக்க மாட்டான். நம்ம பார்த்தோம் காலில் அந்த கிரீன் மேட் இருக்குல்ல, அந்த கிரீன் மேட் எதுக்கு போட்டீங்கிற வரைக்கும் தெரியும். கூட்டத்தை வந்து இல்லாத இடத்துல ஃபில் பண்றதுக்காக. சரி, அந்த மேட்டை தூக்கிட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான்ல, அவங்களுக்கு நீ தண்ணி குடித்தியா? தண்ணி இல்லை. கக்கூஸுக்கு போற தண்ணியை பிடிச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம பார்த்தோமா இல்லையா? நீ பைப் லைன் போட்டான்னு முந்தின நாள் அதுக்கு முன்னாடி பைப் லைன் போட்டதா பெரிய விளம்பரம், எந்த கட்சியும் செய்யாதது அப்படின்னு செஞ்சீங்க. தண்ணி எங்க? அதாவது சீமானோட பெரிய வெர்ஷன். ஆமா, அது வந்து ஒரு ஸ்மால், இது வந்து பிக் வெர்ஷன். அப்புறம் இன்னொன்னு, நிர்மல்குமார் வந்து எஸ்ஓபி கேட்டிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அரசு வந்து அறிவிச்சிருச்சு, இது குறித்து உடனடியாக விசாரிக்கப்பட்டு இனிமே எந்த மீட்டிங் நடத்தினா இதுக்குன்னு சில ஒரு நிபந்தனைகள் எஸ்ஓபி ஒண்ணு செயல்படுத்தப்படும் சொல்லி அது வந்திருக்குது. இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. நீ டிசம்பர் 13ஆம் தேதி தானே கரூருக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்க. ஏன் அவசரமா போனீங்க? என்ன காரணம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அது நாம நிறைய தடவை சொல்லிட்டோம். நக்கீரன் கோபால் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்குது. 17ஆம் தேதி 30 விழா நடந்திருக்குது திமுகவோட. 18ஆம் தேதி தாவக நிர்வாகிகளுக்கு போன் இருக்குது. 19ஆம் தேதி இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சாங்க. 25ஆம் தேதி கிளியரா இடம் வகைரா இதெல்லாம் இது பண்ணி 26ஆம் தேதி இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி 27ஆம் தேதி கன்ஃபார்ம் இருக்குது. இவங்க கேட்ட 2வது இடம் இருக்குது பாருங்க, இது அந்த சந்தை, அதெல்லாம் ரொம்ப குறுகிற இடம். நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்ததுனால சொல்றாங்க, நேரில் போய் பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்து வந்து நம்ம போட்டோம். ஏற்கனவே பழைய வீடியோக்களை பார்த்து நசுக்கி செத்துருப்பாங்க. 40 பேருக்கு பதிலாக ஆனா அவனுக்கு நல்லா இருந்திருக்கும். அங்க இருந்து டாப் ஆங்கில காட்டும் போது அந்த ஏரியால பிதுங்கி மக்கள் நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது அவனுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். அந்த ஆசை கிளைமேக்ஸ்ல வைக்கிறதுக்கு, கிளைமேக்ஸ்லயோ எதுலயோ வைக்கிறதுக்கு. இப்பவும் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து எழுதியிருக்காரு Facebookல, நமக்கு இது படம் வரும்போது தான் உறுதியாகும், அந்த காட்சிகள்லாம் இன்னும் நீக்கப்படவில்லையா. நீ இந்த காட்சி வச்சு என்ன சென்டிமெண்டா வைக்க போறாங்கன்னு தெரியல. இறந்து போனவர்களை இனி ஜூம் பண்ணி இதெல்லாம் தலைவனுக்காக உயிரிழந்தவர்ன்ட்டு போட்டவங்க கூட போடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 41 பேர் புல்வாமால கொல்லப்பட்ட பொழுது அதை வச்சு போட்டோ வச்சு ஓட்டு கேட்ட மோடி இருக்கிற இந்த நாட்டுல இதே மாதிரி மனநிலை கொண்ட விஜய்க்கும் இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் தான் நான் கருதுறேன். ரைட்டு, என்ன பார்த்தா எனக்கு மோடியே பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது. அவரா டெய்லி வெளியே வர அப்படி நிஜமா சொல்றேன். அவங்க 2 பேருமே தன்னுடைய நலனுக்காவது அந்த உழைச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. இருந்தாலும் தன்னுடைய நலனுக்கு கூட உழைக்க மாட்டேன்றான். அதுக்குதான் ஆமா, மத்தவங்க எல்லாம் அப்படி சீன் போட்டு சீன் கிரியேட் பண்ணி ஒரு ஜெயிக்க வைக்கணும்னு. ஆக இந்த உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கேரவன்ல உட்காந்துக்கிட்டு அமீர் ஒரு தடவை அழகா சொன்னாரு, இந்த பணக்காரங்க வந்து மக்களுக்கு தொண்டு செய்யறன்னு வந்தா நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் அப்படின்னாரு. அவனுக்கு தெரியாது. ஆமா, நீ தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிற வழியில ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா அவன் கேரக்டர் வேற, இயல்புல வந்து இருக்கும். இப்ப சிவகுமாருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே படிக்கிற உதவி செய்யணும்னு ஒண்ணு இருக்குது. இதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு அகரம் ஃபவுண்டேஷனை வந்து உருவாக்கி அவங்க டெவலப் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு தொடர்ச்சி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கூட நாளை எதுவும் பண்ணலையே. நீ திடீர்னு வந்துட்டு நாங்க என்னமோ அது இது எங்களுடைய பாப்புலாரிட்டி விற்கலாம்னு நினைச்சீங்கன்னா அப்படி இங்க ஏமாளிகள் யாரும் இல்லை. ஓகே, நக்கீரன் கோபால் அவர்களை வச்சு நாம மறுபடியும் ஆதவர்ஜுனாவை பேசியிருக்கிறோம். அதுல குறிப்பா நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொன்ன அந்த 2 முக்கியமான பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான. பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னும் அந்த கேள்விகள், அவர் எழுப்பிய கேள்விகள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பதில் சொல்லாமலாம் நீங்க ஓட முடியாது. எப்ப பதில் சொல்லுவாங்க அப்படின்னா சிபிஐ ரிப்போர்ட் வந்ததும் பத்தியா நீ கேட்ட கேள்விகள்லாம் பதில். சிபிஐ ரிப்போர்ட் 2 வருஷம் கழிச்சு வரும். அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அவரே சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. நாங்களும் கேட்டுக்கிட்டே இருப்போம். மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்லட்டும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.